ஈரான் போர் பதற்றம். மத்திய அரசின் அதிரடி முயற்சியால் 80 நெல்லை மீனவர்கள் உட்பட 345 இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். ஈரான் நாட்டில் நிலவும் போர் பதற்றமான சூழலில் சிக்கித் தவித்த 80 நெல்லை மாவட்ட மீனவர்கள் உள்ளிட்ட 345 இந்தியர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் நேரடி தலையீட்டின் பேரில் பத்திரமாக மீட்கப்பட்டு தமிழகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். பாஜக அயலக அணி மாநில துணைத் தலைவர் குணசேகரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஈரான் நாட்டில் போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த காரணத்தால் அங்கு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் உட்பட 700க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பெரும் அச்சத்தில் இருந்தனர். அவர்கள் தங்களை மீட்க கோரி வீடியோக்கள் மூலம் விடுத்த வேண்டுகோள்களை ஏற்று பாஜக அயலக அணியின் மாநில தலைவர் KM சுந்தரம் இந்திய தூதரகம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொண்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் S. ஜெய்சங்கர் மற்றும் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரின் தொடர் முயற்சியால் ஈரானில் சிக்கியவர்களை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டது. இதன் பலனாக முதற்கட்டமாக 345 இந்தியர்கள் சிறப்பு விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டனர். சென்னை விமான நிலையம் வந்து சேர்ந்த இவர்களை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அயலக அணி நிர்வாகிகள் நேரில் சென்று வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை சேர்ந்தவர்களை சிறப்பு பேருந்துகள் மூலம் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அழைத்து வர பாஜக மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. நெல்லை வந்தடைந்த மீனவர்களை மாவட்ட தலைவர் முத்து பலவேசம் தலைமையில் கட்சியினர் வரவேற்று அவர்களை அவர்களது கிராமங்களுக்கு அனுப்பி வைத்தனர். ஆபத்தான சூழ்நிலையில் துரிதமாக செயல்பட்டு மீனவர்களின் உயிரை காத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என குணசேகரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஹலோ சார். சார் அனுப்புகிறேன் சார், ஒரே நிமிஷம் சார். எல்லாமே ஸ்டாப் பண்ணி முதல்ல வந்ததுதான் வெளியுறவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யலாம்னு எங்களுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கோம். நேரத்துக்கு ஏர்போர்ட்டில் நிற்கும். அதுக்கு நாள் வரைக்கும் எங்கள் நேரத்தில் வச்சு தான் ஏர்போர்ட்டில் நிற்க ஃபஸ்ட்டாக இருந்தாங்க. நம்ம எடுக்கிற யார் தெரியுமா பிஜேபி வச்சு தான் ரொம்ப சந்தோஷம். மோடி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மோடி ஒரு கஷ்டம் இல்லாமல் நல்ல ஒரு டீசெண்டாக வந்தோம். எந்த இடத்துலையும் ஒரு குறை கிடையாது. சாப்பாடு வந்து எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலாக பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் 4 மணிக்கு வந்தோம். கார் உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் துபாய். போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த ஈரான் நாட்டில் தவித்து கொண்டிருந்த தமிழகம் உள்ளிட்ட இந்தியர்கள் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த போர் தொடங்கின உடனே எங்களை எப்படியாவது ஊருக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ மூலியமாக எங்களை தொடர்பு கொண்டாங்க. அப்போ வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் எல்லாருமே வந்து அவங்கள கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட அயலக தமிழர் பிரிவு, இந்த பிரிவோட வேலை என்னென்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி அவங்கள காப்பாற்றுறது தான் எங்களோட வேலை. ஸோ இந்த மீனவர்களை வந்து எப்படியாவது ஊருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து எங்கள் பிரிவோட மாநில தலைவர் திரு KM சுந்தரம் அவர்கள் வந்து இந்திய தூதரகம் வழியாக வந்து தொடர்பு கொண்டாங்க. அது மாதிரி மாநில பாஜக மீனவ பிரிவு சார்பிலையும் தொடர்பு கொண்டாங்க. இதோட பெரும் முயற்சியில் வந்து இந்திய அரசாங்கம், இந்திய தூதரகம் ரெண்டும் முயற்சி எடுத்து பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் முயற்சி எடுத்து மாண்புமிகு ஜெய்சங்கர்ஜி வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்களோட பெரும் முயற்சியில் வந்து அதுபோல் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்ஜி இவரோட பெரும் முயற்சியில் வந்து 345 இந்தியர்கள் வந்து நேற்றுக்கு விமானம் மூலியமாக சென்னை வந்து சேர்ந்தாங்க. இந்த 345 பேரில் வந்து 327 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள், 10 பேர் வந்து கேரளா, 2 பேர் வந்து குஜராத்து, ஒருத்தர் வந்து ஒரிசா. ஸோ இவங்களில் 175 பேர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, 80 பேர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்கள வந்து நேற்று சென்னை விமான நிலையத்தில் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன்ஜி, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் மாநில நிர்வாகிகள், எங்கள் மாநில அயலக தமிழர் பிரிவோட மாநில நிர்வாகிகள்
திரு KM சுந்தரம் தலைமையில் எல்லாருமே வந்து வரவேற்று பஸ் வழியாக அங்கே அனுப்பி வச்சாங்க. ஸோ இங்கே திருநெல்வேலியில் அவங்கள வரவேற்று திரும்ப அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம்.